வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைல் பன்னீர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர், 2 பே லீஃப், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், கசூரி மேத்தி, இது 1 கிராம்பு, 2 ஏலக்காய், ஏலக்காவை தோல் நீக்கிட்டு இடித்து வச்சுருக்கேன், பட்டை, 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அது தவிர கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், cumin பவுடர், பேசன், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் நெய், உப்பு, அது தவிர குக்கிங் ஆயில். இப்போ செய்முறை பார்த்துலாம். பேனை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பேசனை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் விட்டுருங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து திருப்பி பவுலில் வச்சுருவோம். பேனை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன். இதில் ஒரு பட்டை, பே லீவ்ஸ், அடுத்தது வெங்காயம், போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ அந்த கிராம்பும் ஏலக்காய் பொடியும் போட்டுலாம். அடுத்தது உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு ஸ்பூன் cumin பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பேசன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது அரைச்சி வச்சிருந்த தக்காளி போட்டுடலாம். நல்லா குக் ஆக விடுங்க. பேசன் போட்டதுனால சீக்கிரமாக திக்காயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருது. இதில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் இன்னொரு 1/4 ஸ்பூன் போட போகிறேன். அடுத்தது கசூரி மேத்தி, போட்டுட்டு இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி திருப்பி மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து பன்னீரை போட்டுருவோம். இந்த ரெசிபி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சு இன்னொரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. இந்த பன்னீரில் கொஞ்சம் மசாலா ஏறட்டும். இப்போ ஒரு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பன்னீரில் மசாலா ஏறிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பே லீஃபையும் சின்னமனையும் எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நான் சொன்ன அளவில் உங்களுக்கு காரம் ஏதாவது பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு அருமையான தாபா ஸ்டைல் பன்னீர் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.